யார் வரீங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு? வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டம் வருக வருக என உங்களை வரவேற்கிறோம். இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 13 வித்தியாசமான உணவு வழங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ரவா பொங்கல். இதுக்கு பாசி பருப்பை முதல்ல வேக வச்சிடணும். பாசி பருப்பால் தான் தண்ணி ஆக்சுவலாக. சப்போஸ் நம்ம வந்து 2 அழாக்கு ரவை, 1 அழாக்கு பாசி பருப்பு எடுக்கிறோம். அந்த 1 அழாக்குக்கு 4 அழாக்கு தண்ணி விட்டு வேக வச்சிடணும். அது தண்ணி போதும். வேக வச்ச பிறகு அந்த ரவையை போடணும். ரவையை போட்டு உப்பு போட்டு தனியாக தாளித்து கொட்டினா ரவா பொங்கல் ரொம்ப ஈஸி. ஆனால் பாசி பருப்பு முதல்ல நல்லா வேக வைக்கணும். 1க்கு 4 தண்ணி, 1க்கு 4 தண்ணி பாசி பருப்புக்கு. அது தண்ணி கொஞ்சம் கம்மியாச்சுன்னா 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஸோ ரவைக்கு அந்த தண்ணி சரியாக இருக்கும். ஸோ 1க்கு 4 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை தண்ணி ஊற்றிடுறேன். பெருங்காயம் கொடுங்க. அதாவது இந்த பாசி பருப்பு சாப்பிடும்போது தெரியக்கூடாது, வாயில் தட்டுப்படக்கூடாது. அந்த அளவுக்கு மேஷ் பண்ணணும், குழைய வடிச்சிக்கணும், வேக வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் பாதி நெய் பாதி, மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு. நெய் பாதி எண்ணெய் பாதி விடுங்க. ஓகே, ரவை எடுங்க. உப்பு போடுங்க. போட போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம், கொஞ்சமா போதும். சூப்பர், நல்லா எடுத்துங்க. தண்ணி கொஞ்சம் கொடுங்க, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. ஊற்றுங்க, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. நல்லா நல்லா போதும் 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 போதும். படிச்சுங்களா? போடுங்கம்மா. இதில் நல்லா உடைங்க. ஃபஸ்ட்டு வந்து மிளகு போடுங்க. மிளகு போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. சீரகம் போடுங்க.